காரப்பொடி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? என்னோட ஸ்டைலில் மீன் குழம்புக்கு இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கிருவோம். அதுக்கு 2 ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு 20 சின்ன வெங்காயம், தொலி உரிக்காம ஒரு 15 பூண்டு, ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கிடுவோம். ஒரு கொத்து கருவேப்பிலை. இதை நல்லா இப்போ நைஸாக அரைச்சிக்கிடுவோம். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். இப்போ அரை டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் கடுகு, நான் ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறோம். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இதோட சேர்த்துக்குவோம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்கன கூட்டி குறைச்சிக்கிருங்க. ஏன்னா இதில் இந்த குழம்புக்கு பூண்டு மிளகுடைய காரம் அதிகமாக வச்சு செஞ்சால் தான் நல்லா இருக்கும். அதனால் நான் மிளகாத்தூள் கம்மியாக சேர்த்துருக்கேன். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு. இந்த மசாலா நல்லா வதக்கியாச்சு. நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கிறேன். அதை புளி தண்ணியை இதோட சேர்த்துக்குவோம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கணும். மசாலா அரைச்சோம்ல அந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் கழுவி ஊற்றிக்கிறோம். இப்போ குழம்பு கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மீனை சேர்த்துக்கணும். குழம்பு கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம மீனை சேர்த்துக்குவோம். காரப்பொடி மீன் இதை சேர்த்துக்குவோம். இப்போ மீன் சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இப்போ லாஸ்ட்டாக ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 பச்சை மிளகா லைட்டாக கீறி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கும். லாஸ்ட்டாக தான் பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்து இந்த மாதிரி வச்சு பாருங்கள், அருமையாக இருக்கும். எல்லா மீன் குழம்புக்குமே லாஸ்ட்டாக கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் சேர்த்தோம்னா அதோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். சூப்பரான காரப்பொடி மீன் குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.